அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 9/12/2025. பஞ்சமி திதி மதியம் 2:29 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. ஆயில்யம் நட்சத்திரம் பின்னிரவு 2:23 வரை. அதன் பிறகு மகம் நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை, இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சுக்கிரன், தனுசில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது. இன்று என்ன செய்யலாம்? மருந்து தயாரிக்க, யோகா தியானம் பயில, மூலிகை சேகரிக்க, தோல் நோய்க்கு மருந்துண்ண, வாழை கரும்பு நட, பகை பேசி தீர்க்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஒருவரிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்பு அவர்களுக்கு பாராட்டை உண்டு பண்ணுகிறது. ஆனால் ஒருவரிடம் இருக்கக்கூடிய நல்ல நடத்தையே அவர்களை தெய்வமாக்குகிறது. ஆமாங்க, நற்பண்புகள் எல்லாம் இருக்கிறது நல்லது தாங்க. ஆனால் நல்ல நடத்தையோடு நாம் வாழ்ந்து காட்டினோம்னா அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு நாம் தலைவராகவும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் தெய்வமாகவும் நாம் அறியப்படுறோங்க. அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் நன்னடத்தையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ஒரு பக்கம் ஏழரை சனி பாடாப்படுத்துகிறாரு. செலவு மேலே செலவு வந்து குவிஞ்சின்னு இருக்குது. ஏதோ விளையாட்டாக ஒரு லோனுக்குன்னு வாங்க போய் லோனுக்கு மேலே லோனு, டாப்அப்பு அப்படின்னு இப்படியெல்லாம் ஓடுது. சமாளிச்சிட முடியுமா? இது மங்கு சனியா பொங்கு சனியா ஒன்றும் புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. தசாபுக்தி உங்களுக்கு நல்லா இருந்துடுதுன்னா நீங்கள் ஏழரை சனியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாதுங்க. இன்றைய தினத்தில் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். தடங்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால ஏழரை சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. கேது கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி அவங்களுடைய நட்பு வட்டத்தையும் நீங்கள் கண்காணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களில் ரொம்ப மூக்க நுழைச்சிக்க வேண்டாங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால வீடு கட்டுற வேலைகள் கொஞ்சம் வேகமாக தான் போயின்னு இருக்குது. சீக்கிரமாகவே நல்ல விதத்தில் எல்லாமே நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்குங்க. பங்குதாரர்களை மட்டும் பகைச்சிக்க வேண்டாம். வேலையாட்களை புதுசாக எடுக்கும்போது பார்த்து எடுங்க, விசாரித்து எடுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, அறிவுரை கேட்டு திருந்தும் மனிதனாக இருக்க வேண்டுமே தவிர அடிபட்டு திருந்தும் மனிதனாக இருக்கக்கூடாது. ஆமாங்க, நீங்கள் சில விஷயத்தில் அறிவுரை சொன்னால் ஏற்றுப்பீங்க, எடுத்துப்பீங்க. ஆனால் சில விஷயத்தில் அடிபட்டால் தான் நீங்கள் மாறுவீங்க. என்ன தான் பார்த்துருவோமே, எல்லாரும் சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு நாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு. சில நேரங்களில் சில விஷயங்களில் அடிபட்டு திருந்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தனபூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சாதுரியமாக இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க, சாதிச்சு காட்டுவீங்க, தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த டிசைனில் ஒரு வாட்ச் நீங்கள் இன்றைக்கி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொபைல் ஃபோன் புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சகோதர வகையிலையும் இன்றைக்கி சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வீடு மன உங்களுடைய டேஸ்ட்டுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அமைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறதுனால மூலப்பத்திரம், தாய் பத்திரம் அதெல்லாம் லீகல் ஒப்பீனியன் என்ஓசி வாங்கிட்டு அப்புறமா எது வாங்கினாலும் பார்த்தாலும் செய்ய பாருங்கள். அப்போ தாங்க உங்களுக்கு நல்லதாக நடக்குங்க. சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்காரு. உங்கள் ராசிநாதன் உங்களை பார்க்குறாரு. யோகாதிபதி புதனும் உங்களை பார்க்குறாரு. பிரபல யோகாதிபதி சூரியனும் உங்களை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்கும். பெரியவங்களுடைய நட்பு கிடைக்கும். விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. புது வேலையாட்கள் வேலைக்கு வந்து அமைவாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. குரு பகவான் 2வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ரொம்ப வருஷமாக பேசாமல் இருந்த சில சொந்த பந்தங்கள் இப்போ வழியே வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் சுயநலத்துக்காக அல்ல, நம்முடைய தன்மானத்துக்காகத்தான். ஆமாங்க, சிலரெல்லாம் நம்மளை சரியாக மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்டேருந்து நம்ம விலகிறது தானே நல்லது. சிலர்லாம் நம்முடைய எதிராளியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஏதாவது கலகம் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள நாம் விலக்கி வைப்பது தானே நல்லது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யார் வேண்டுமானாலும் ஏதாவது செஞ்சுட்டு போட்டோம், நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாம், நம்ம முன்னேற்றத்தில் நம்ம கவனம் செலுத்தலாம், அடுத்தவங்க பேச்செல்லாம் நமக்கு எதுக்குன்னு எங்கும் எப்பொழுதும் ஒரே வழியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேர்மையாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனே புதன் தான். அவருடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க, ஒரு தெளிவு இருக்குங்க. முடியாதுன்னு நினச்ச சில விஷயங்களை முடித்து காட்டுவீங்க. அவரை பார்க்கவே முடியலை, அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவரை இன்றைக்கி திடீர்னு போய் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்குங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. கிடைக்காது, அதெல்லாம் வராது, போனது தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த தொகை, நீங்கள் கொடுத்து ஏமாந்த அந்த தொகை இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு பகுதி இன்றைக்கி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கேட்டு பாருங்கள், வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. வெளிவட்டாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் உங்களை பாராட்டி பேசுவாங்க. சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்க விஷயங்கள் நல்ல விதத்தில் நடக்கும். ஆனால் புதனும் சுக்கிரனும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் செலவு அதிகமாயிட்டே போகும். அதே மாதிரி திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாருங்க. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கே இங்கேன்னு சொல்லி வேலை தேடி அவங்கவுங்களுக்கு உழைச்சி கொட்டுறதை விட நாமே ஒரு தொழிலை தொடங்கலாம், வியாபாரத்தை தொடங்கலான்னு சிலர் தைரியமாக தொடங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் வியாபாரமும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இருந்தாலும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி எல்லாமே உண்டாகிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, இழக்கக்கூடாதது தாய் தந்தையை, தவறவிடக்கூடாதது மனைவியை, தவிக்க விடக்கூடாதது பிள்ளைகளை. ஆமாங்க, இதுன்னு நீதி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பெற்றவங்களுக்கு எதை செய்யணுமோ அதை முறைப்படி செய்கிறவங்க, வாழ்க்கை துணைக்கு எப்படி எதை செய்யணுமோ அதை செய்யக்கூடியவங்க, பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள நடத்துகிறவங்க, இப்படி எல்லா கோணங்களிலும் வெற்றிகரமாக எல்லாவற்றையும் கொண்டு செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. இன்றைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் சாப்பாட்டு விஷயத்துலையும் கவனமாக இருங்க. காரத்தை கொஞ்சம் சாப்பாட்டில் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, கோவப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சது நிறைவேறும், முடியாதது நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. எதை தொட்டாலும் தாமதமாகும், எதை தொட்டாலும் கொஞ்சம் செலவாகும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். மற்றவங்களுக்கு இன்றைக்கி லாபத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குறவங்க திடீர்னு கோவப்படுறது, திடீர்னு விடுப்பில் போகிறதுனால அவங்க வேலைகளையும் சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது, இந்த மாதிரியான சின்ன சின்ன நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இருந்தாலும் இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தோல்வி இதயத்துக்கு போகக்கூடாது, வெற்றி தலைக்கு போகக்கூடாது. தோத்துட்டோம் அப்படின்னு நாம் நம்முடைய இதயத்தில் நம்ம மனசுக்குள்ளார அந்த எண்ணத்தை ஏற்றிட்டோம்னா துவண்டு போய் விழுந்துருவோம். அதனால தான் தோல்வியை இதயத்துக்கு ஏற்றக்கூடாதுங்க. அதே மாதிரி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம தலைக்கணமாக தலையில் ஏற்றினோம்னா அப்புறம் அடுத்தது நம்ம கண்ணு முன்னு தெரியாமல் ஆட்டம் ஆடிடுவோம். அதனால் வெற்றி தலைக்கு போகக்கூடாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எதை எங்கே வைக்கணுமோ அதை அங்கே வச்சுட்டு அடுத்த கட்ட வேலைகளை ஆரம்பித்து எல்லாவற்றிலும் ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்தது உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்கும். செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களுக்கு உட்கார்ந்துருக்கார் செவ்வாய். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. புகழ்ந்து பேசுகிறவங்கள நம்பாதீங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பொதுவாகவே நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. சில நேரங்களில் வெள்ளேந்தியாக இருந்து ஏமாந்துடக்கூடாது. உண்மைதான், அது ரொம்ப முக்கியம். நாம் ஒரு உதவி செய்கிறோம்னா அது தகுதியானவங்களுக்கு, உண்மையிலேயே சிரமப்படுறவங்களுக்கு அது போய் சேர்ந்தால் தான் நமக்கு நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் போட்டிகள்லாம் இருக்கும். இருந்தாலும் கூட இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைச்சிரும். பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. விஐபிகளாலும் இன்றைக்கி ஆதாயம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் அலைச்சல்கள் இருக்குங்க. ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னிராசிக்காரர்களே, உண்மையாய் இருந்து பார், உலகம் புரிந்துவிடும். பணமின்றி பழகிப்பார், உறவுகள் புரிந்துவிடும். நேர்மையாய் இருந்து பார், வாழ்க்கை புரிந்துவிடும். ஆமாங்க, நேர்மையாக இருக்க வாழ்க்கையில் எவ்வளோ சிரமங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அதே மாதிரி பணம் இல்லாமல் நாம் ஏதாவது ஒரு உதவி கேட்க போனோம்னா அப்போ தான் இந்த உறவுக்காரங்கன்னு சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய உண்மையான முகம் எல்லாமே நமக்கு தெரிய வருங்க. பேச்சுக்கு ஏதாவது சொல்லின்னு இருப்பாங்க, கஞ்சி ஊற்ற ஆள் இல்லை ஆனால் கச்சை கட்டுறதுக்கு ஆள் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏதாவது சொல்லின்னு இருப்பாங்க. ஆனால் யதார்த்தமாக நாம் ஏதாவது ஒரு உதவி கேட்க போனோம்னா சாக்கு போக்கு சொல்லி நம்மளை கழட்டி விடுவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எத்தனை பேர் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நாம் தான் நமக்கு உதவியாக இருக்க முடியும். நம்முடைய 10 விரல்கள் தான் நமக்கு சொந்தமானவை. தன் கையே தனக்கு உதவின்னு பெரியவங்க சொன்னதெல்லாம் 100க்கு 100 உண்மைங்கிறத புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் முகத்தில் ஒரு தெளிவு, ஒரு மலர்ச்சி, ஒரு சந்தோஷத்தை இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. வெளிவட்டாரத்துலேயும் உங்களுக்கு பேர் நல்லா இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. சந்தை நிலவரம் எப்படி இருக்குது, வாடிக்கையாளருடைய டேஸ்ட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை நீங்கள் கொண்டு வருவீங்க. கடையை கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கிங் வசதி ஏற்படுத்துவோம். ஏன்னா வர்றவங்க கஸ்டமர் வண்டி நிறுத்த இடம் இல்லைன்னா சிரமப்படுவாங்களே, அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்குங்க. உங்களுடைய வார்த்தைகளை மூத்த அதிகாரிகளோட கொஞ்சம் கேட்டுப்பாங்க. நீங்கள் சொன்ன ஐடியா கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கண்டகச்சனி தான் உங்களை பாடாப்படுத்துது. கடனாக வாங்க வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, எப்படி பார்த்துக்கலாம், எப்படியாவது பைசல் பண்ணிடலாங்கிற நம்பிக்கையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மான அவமானங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் இவற்றையெல்லாம் துணிச்சலுடனும் மன உறுதியுடனும் எவர் எதிர்கொள்கின்றாரோ அவரே உண்மையான பராக்கிரமசாலியாகிறார். ஆமாங்க, பகவான் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையிலே அழகாக சொல்லியிருக்கிறாருங்க. உங்களுக்கு இதெல்லாமே பொருந்துதுங்க. நிதம் நீங்கள் சில இழப்புகளெல்லாம் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க, சந்திச்சுட்டுருக்கீங்க. எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்துருக்கீங்க. நல்லவங்கன்னு நினச்சி நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருக்கீங்க. ஆனால் அதையெல்லாம் கடந்து எல்லாம் நன்மைக்கே, இதுவும் கடந்து போகுங்கிற தன்னம்பிக்கையோடு இன்றைக்கும் எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புது தொழில் தொடங்கிறதுக்கான சூழலும் இப்போ கூடி வந்திருக்குங்க. அதே மாதிரி தெரியாத துறையில் போயிட்டு மாட்டிக்கக்கூடாது. நாம் எதில் அனுபவப்பட்டிருக்கோமோ அதில் நாம் இறங்கும்போது, முதலீடு செய்து தொடங்கும்போது அதில் இருக்கிற நல்லது அல்லது எல்லாத்தையும் நம்ம எளிதாக சமாளிக்கலாம். அடுத்தவங்களை நம்பி அவங்க இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, இவங்க இருப்பாங்க, இவங்களை கேட்டுக்கலாங்கிறதோடு நினச்சிக்கிட்டு எந்த தொழிலும் பண்ணாதீங்க. உங்கள் அனுபவ தொழிலில் நீங்கள் இறங்குனீங்கன்னா இப்போ ஜெயிச்சு காட்டலாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. புதுரக ஆடை அணிகலன்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பழசை கொடுத்துடலாம், புதுசு வாங்கிடலாங்கிற முடிவு
முடிவுக்கு வருவீங்க. இந்த மழைலாம் முடிஞ்சோடனே வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுலையும் நீங்கள் இருக்கீங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவு இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மரத்தை தாங்கும் வேர்கள் தன்னை வெளிப்படுத்தி கொள்வதில்லை, தாயை போன்று. ஆமாங்க, அம்மா என்னைக்காவது தன்னுடைய பாசத்தை நம்மக்கிட்ட சொல்லி காமிச்சிருக்காங்களா? ஏதாவது நெருக்கடி நிகழும்போது தான் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அவங்களா அவங்க பட்ட கஷ்டத்தை ஒருபோதும் சொல்லிக்கொள்வதில்லை. அதுபோல தாங்க மரம் வளரத்துக்கு இந்த வேர்கள் எங்கெங்கெல்லாம் ஓடி போய் தண்ணீரை தேடுது. அந்த மாதிரி இந்த உலகம் நல்ல விதத்தில் இருப்பதற்கு, உலக மக்கள் நல்ல விதத்திலே வாழ்வதற்கு உங்களால் ஆன தேடுதல்கள், உங்களால் ஆன உதவிகளை எப்போதும் நீங்கள் செய்து கொண்டே இருப்பீங்க. வேர்கள் விருதுகளை விரும்புவதில்லை, நீங்களும் பாராட்டுதல்களை விரும்புவதில்லை. எங்கும் எப்பொழுதும் தன் கடமையை சிறப்பாக எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. கராராக பேசுவீங்க. எனக்கென்ன பயம், யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் இருக்கிறத சொல்கிறேன், யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கராராகவே நீங்கள் பேசுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, ராசிக்குள்ளார வேறு சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரா, இன்னும் உங்களுக்கு சூடு ஏறிக்கிட்டே இருக்கும். உடம்புலையும் சரி மனசுலேயும் சரி. அக்கம் பக்கத்தில் ஏதாவது தப்பு நடந்தால் நமக்கென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கி போகாமல் யார் அது என்ன அங்கே நடக்குது அப்படின்னு தட்டி கேட்கக்கூடிய நெஞ்சுறுதிக்கு நீங்கள் தாங்க சொந்தக்காரங்க. இன்றைக்கும் அது மாதிரி சில வேலைகளை நீங்கள் செய்வீங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டுருக்கீங்க, ஜாதகம் பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக ஏதாவது சாதித்து காட்டுவீங்க. புதுசாக ஏதாவது பண்ணி மேலதிகாரிகளுடைய கவனத்துக்கு நீங்கள் போவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், செலவினங்கள் இருக்கும். அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நல்ல வாழ்க்கை அமைந்தவர்களுக்கு வாழத் தெரிவதில்லை, நன்கு வாழத் தெரிந்தவர்களுக்கோ நல்ல வாழ்க்கை அமைவதில்லை. இப்படி தாங்க உலகமே இருக்குது. எதிர்மாறாக முரண்பாடாக தான் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அந்த முரண்பாடுகளை எல்லாம் தன்னுடைய அரிய பெரிய ஞானத்தினாலும் தன்னுடைய பட்டறிவினாலும் பகுத்தறிவினாலும் ஒருமைப்படுத்தி ஒற்றுமைப்படுத்தி எது கிடைத்தாலும் அதை நல்லதாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் வல்லமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. இன்றைக்கி மட்டுமா, 2-3 நாளாகவே கொஞ்சம் சரியில்லாமல் தான் போயின்னு இருக்குது. சந்திராஷ்டமம் இன்றைக்கும் கொஞ்சம் தொக்கி நிற்கிது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. யார்கிட்டையும் இரவல் தர வேண்டாம், இரவல் பெறவும் வேண்டாம். தங்க நகைகள் பார்த்து இன்றைக்கி கவனமாக கையாளணும். அணிந்திருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக அணிந்திருக்கணும், தவறி கீழே விழுந்துடக்கூடாது. அதே மாதிரி ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்போடு போகிறது ரொம்ப நல்லது. ரோடு கிராஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக கிராஸ் பண்ணுறது நல்லது. வண்டி பார்க் பண்ணுறீங்க, கொஞ்சம் பார்த்து பார்க்கிங் ஏரியா தானான்னு பார்த்து பார்க் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பழைய நண்பர்கள், புது நண்பர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் சின்னதாக நாம் ஒரு இடைவெளி விட்டு பழகணும். தூரம்
வந்தால் சேர உறவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த சிரமங்கள் எல்லாமே விலகும். ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி அலைச்சல் இருக்குதுங்க. வியாபாரத்தில் யாரையும் பகச்சிக்காதீங்க. திடீர்னு எதிரும் புதிரமாக வாடிக்கையாளர்லாம் கேள்வி கேட்பாங்க, கோவப்படாமல் பதில் சொல்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் மரியாதை குறைவான சம்பவங்கள், மறைமுகமான எதிர்ப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அதை நம்ம கண்டும் காணாமல் இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கருப்பு உலர் திராட்சை அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, யாரையும் முழுமையாக நம்பி சார்ந்து வாழாதே. காலம் மாறும்பொழுது கைவிடப்பட்டால் கலங்கி போய் நின்று விடுவாய். ஆமாங்க, எல்லாருமே ஒரு சில காலம் வரைக்கும் தான் நமக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க. அப்புறம் காலம் உருண்டோடுது. அவங்க வாழ்க்கையினுடைய தன்மை மாறுது, நம்முடைய வாழ்க்கை நிலைமையும் மாறுது. அப்போ நட்பு தொடராமல் போகுது. அந்த நேரத்தில் அவங்கள நம்பி நாம் இருந்தோமே, நம்மளை கைவிட்டுட்டாங்களேன்னு நம்ம கலங்கக்கூடாதுங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே யாரையும் முழுதாக நம்பாமல் நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாம். நடுவில் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதையும் சேர்த்துப்போன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் சுயம்புவாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்குது, தொடங்கி இருக்குது மகர ராசிக்கு. அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக இறங்கலாம். இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. முடியாததையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு இருக்குது. உறவுக்காரங்க, அதுக்கு அடுத்தது அந்த நண்பர்களால் சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ஆனால் அந்த 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துட்டு காசை கண்ணிலே காட்ட விடாமல் பாடாப்படுத்துகிறாரே, அப்படியே காட்டினாலும் உடனே செலவாகி போதேங்கிற ஒரு ஏக்கமும் தாக்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் ஓரளவு பரவாயில்ல. இருந்தாலும் வாடிக்கையாளர்களை பகச்சிக்காதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு அலைச்சல் கூட இருக்கும். திடீர் பயணங்களும் இருக்குங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களை, தடம் மாறும்போது தட்டி கேட்பவர்களோடும் தடம் பதிக்கும் பொழுது தட்டி கொடுப்பவர்களோடும் பயணம் செய்யுங்கள். வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். ஆமாங்க, சிலர்லாம் நம்ம எதை செய்தாலும் அற்புதம் சூப்பர் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க அந்த வேணாம், இது வேணாம், அந்த வழி வேணாம், அவங்களோட நட்பு வேணாம், நாம் கவனமாக இருக்கணும், நாம் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வழி நடத்துவாங்க. நம்மளை வழி நடத்தக்கூடியவங்க மேலே நமக்கு சில நேரம் கோபம் கூட வரும். அது நல்லது, அது லாபம் வருதுன்னு நம்ம போனால் அவர் வேணான்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி கோபம் வரும். ஆனால் அந்த நேரத்தில் கோபம் வரும், அப்புறம் போக போக அது புரிய வரும். அதனால தாங்க நல்ல மனசோட உங்கள் மேலே ஒரு அக்கறையோட யார் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்காக கோடி கோடியாக கொட்டி கொடுக்கக்கூடிய கொடை உள்ளத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுக்கு பிரபல யோகாதிபதி புதன், அவருடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு.
பிள்ளைகளால் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம், இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். பாகப்பிரிவினா இதெல்லாம் இன்றைக்கி அருமையாக உங்களுக்கு சாதகமாக முடியும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சிடலாம். வெளிவட்டாரத்துலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. 7.5 சனியில் பாதச்சனி இருக்கிறதுனால மருந்து மாத்திரன்னே வாழ்க்கை போயிடுமோ, இப்படியே காலமெல்லாம் நாம் மாத்திரையாக சாப்பிட்டுன்னு இருக்க வேண்டியிருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம், ஒரு சங்கடம் மனசுக்குள்ளார இருந்துட்டு தாங்க இருக்கும். குரு பகவான் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறாரு, ஆற்றலையும் கொடுக்குறாரு. அதனால் விஐபிகள் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. புது பங்குதாரர்கள், புது வேலையாட்கள் அமையறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு கஷ்டம்னு நினச்சிருந்த சில வேலைகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப எளிதாக செய்து முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு வரன் பார்த்துன்னு இருக்கீங்க, பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் வலுவாக இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்வது எல்லா நேரங்களிலும் தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் அலட்சியமாக கூட இருக்கலாம். ஆமாங்க, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது அலட்சியத்தால் சொல்ல மாட்டீங்க, தன்னம்பிக்கையால் சொல்லுவீங்க. அந்த தன்னம்பிக்கை தான் உங்களை தூக்கி நிறுத்துதுங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நம்மால் எல்லாம் முடியும்னு சொல்லி எதிர்நீச்சல் போட்டு கரையேறி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுக்கு இன்றைக்கி நல்லது நடக்கும். செலவு அதிகமாகும். சொந்தக்காரங்க வருவாங்க, அன்பு தொந்தரவுகள் தருவாங்க. நீங்கள் எவ்வளோ சிரமத்தில் இருக்கீங்கன்னு எடுத்து சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அவங்க ஏதோ கொஞ்சம் கேட்டு தான் வருவாங்க. முடிந்ததை இன்றைக்கி நீங்கள் செய்து கொடுக்கறது நல்லது. உங்களுடைய நிலைமையையும் அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனின்னாலே தர்ம சங்கடமான சூழ்நிலைகளில் சில நேரங்களில் சிக்கி தவிக்க வேண்டிய சூழலும் இருக்குங்க. அதே மாதிரி நண்பர்கள் கூட ஒரு சிலர் உங்களை அப்படியும் இப்படியுமா புரிஞ்சுக்கிறாங்க. முன்ன மாதிரி இல்லை, ஏதோ வச்சுக்கிட்டே நீங்கள் வஞ்சம் செய்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இருந்தால் கொடுத்துருவீங்க, ஆனால் இருக்குது தரமாட்டேங்கிறீங்கன்னு அவங்களா நினச்சிப்பாங்க. இருந்தாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. செல்வாக்கும் ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. 12ஆம் இடத்துல ராகு பாம்பு உட்காந்துட்டு தூக்கமே வரவிடாமல் பாடாப்படுத்துகிறாரேன்னு சொல்லி சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய கடனை பைசல் பண்ணலான்னு 1-2 சேர்த்துன்னு இருக்கும்போதே அந்த பணத்துக்கு வேறு ஒரு செலவு முடிஞ்சு போகுது. வட்டியாக கட்ட வேண்டியதாக இருக்கே தவிர அசலை தொடவே முடியலையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் ஒரு சிலருக்கு திடீர்னு குறைச்சலான விலையில் சொத்து வாங்கிறது, ஒரு சொத்து வருது வாங்கிடலாம், ஒரு லோனை போட்டு வாங்கிடலாம், ஏற்கனவே லோன் இருக்குது பரவாயில்ல பார்த்துக்கலாம், இன்னொரு இஎம்ஐ கட்டிடலாம் எப்படியாவது அப்படின்னு சொல்லி தைரியமாக சில சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் புது தொழில் சின்ன முதலீட்டில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி நல்லா இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ரொம்ப கோவப்பட்டுகிட்டே இருப்பீங்க. கோவப்படாதீங்க. இன்றைய தினம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.